மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆர்த்தி ரவி மகன்களோட ஊட்டிக்கு சுற்றுலா சென்றிருக்காரு. சோகமா ஒரு இன்ஸ்டால ஒரு பதிவு போட்டிருந்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா லவ் டேல் அப்படிங்கிற ஒரு போர்டு, அந்த போர்டுல வச்சு மகன்களோட உட்காந்துருக்க மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த அன்னையர் தினத்தை நான் கொண்டாட மாட்டேன், நான் மகன்களோட நிற்பேன், முதுகெலும்பு உள்ளவர்களோட தான் நான் நேரில் மோதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இல்லை, இந்த ஆர்த்தி ஜெயம் ரவி சம்பந்தமான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வந்து ஒரு என்ன சொல்றது, சோசியல் மீடியா ஒரு சண்டையாக மாறிட்டு இருக்கு. முதல்ல என்னன்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், உங்க ரெண்டு பேரும் மனம் சத்து ஒத்து போகாம ஒரு தனியாக இருக்கிறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரவி வந்து டிவோர்ஸ் கேட்குறாரு, இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயம் பெண்டிங் இருக்குது கோர்ட்டில். இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரச்சனை அப்படியே சுமூகமாக இருந்த நேரங்களில் தான் இவர் ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு ஜோடியாக வந்து அவர் உட்கார்ந்தது. அடுத்த நாள் ரிசப்ஷனுக்கும் வந்தது. அதாவது முதல் நாள் வந்து கல்யாணத்துக்கு வர்றாரு, கல்யாணத்துக்கு பட்டு வரிசை பட்டு செட்டு அவங்க வந்து பாட்டு சிலையெல்லாம் கட்டிட்டு வர்றாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து ஆர்த்தி ரெண்டு பக்கத்தில் ஒரு உருக்கமான ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, இவர் மீண்டும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரிசப்ஷனுக்கும் வர்றாரு. அதே மாதிரி ஜோடியாக ரிசப்ஷனுக்கு வந்து அதே மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு, கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாரு, எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அவன் மேலும் மேலும் அவங்கள வந்து காயப்படுத்திருக்கவங்கள மேலும் மேலும் காயப்படுத்துற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப கனிஷாவும் ஒரு பதிவு போட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அவங்க பதிவு போட்டு ஒரு தெளிவில்லாத மனநிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை வந்து விரும்ப மாட்டாரு அப்படி இப்படின்னு மறைமுகமாக நிறைய விஷயங்களை போட்டாங்க. கனிஷாவுக்கு சப்போர்ட்டாக சில விஷயங்கள் பேசினவங்களுடைய போஸ்டரையும் எடுத்து போட்டாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 2 வருஷனாக இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒரு வருஷன் வந்து ரவி தரப்புல சொல்லப்பட்ட வருஷன். நான் வந்து அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் என்னுடைய சுயமரியாதையை இழந்து நான் இருந்தேன். எனக்கு அங்கே சுதந்திரம் இல்லாமல் இருந்தேன். அங்கே ஒரு அடிமையை போல இருந்தேன். எனக்கு அங்கே ஒரு நிம்மதி இல்லை அதனால நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் அப்படிங்கிற தரப்புல அவர் தரப்பு சொல்லப்பட்டது. அதற்கு இந்த தரப்புலையும் இவங்க மாமியார் உள்ள வந்தாங்க, அதனால இவங்க தரப்புல இருந்து உங்களை நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க தரப்புலையும் சொல்லப்பட்டுச்சு. இது ரவியோடைய தரப்பு. இல்ல, ரவி வந்து வேற ஒருத்தரோட அஃபேரா இருக்கிறாங்க, அதனாலதான் வந்து வீட்டை விட்டு வெளியில போனாரு அப்படின்னு சில ஆதாரங்களை போடுறாங்க, எடுத்து போடுறாங்க, பேப்பர்கள்ல போடுறாங்க. போலீஸ் தரப்புல ஃபைன் கட்டின செலான்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த செய்திகள்லாம் போச்சு. இது அப்படியே சும்மா அமைங்கி இருந்த நேரத்தில் தான் திருப்பி வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ இடையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அது ஜெயம் ரவிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கெனிஷா பற்றி. கெனிஷான்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க யார் தெரியுமா, அவங்க எவ்வளோ பேரை ஹீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா, தெரியாமல் பேசாதீங்க, பர்சனல் லைஃப்ல எல்லாம் பேசாதீங்க அப்படி இப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட கொஞ்சம் கோபமாக கடிஞ்சிட்டாரு. சரி, உண்மையிலே இல்லை போல, அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை போல, இந்த உலகம் தப்பாக பேசுது போலன்னு எல்லாரும் நம்பினாங்க. கடைசியில் பார்த்தா நேரடியாக கூட்டு வந்தது, உட்கார வச்சதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஆர்த்தி தரப்புல வந்து இன்னும் நான் வந்து ரவியினுடைய மனைவி தான். என்னுடைய பயோவை பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ரவியை தான் இருக்குது. இன்னமும் நீங்கள் வந்து 2 குழந்தைகளுடைய அப்பா தான். அதை நீங்கள் தட்டி கழிக்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க, வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. எப்படியா இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த 2 குழந்தைகளுடைய அப்பா நீங்கள் தானே. அதை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது, அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது. இந்த கடந்த 18 மாசமா நான் வந்து 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் தான் காப்பாற்றுறேன், நான் தான் படிப்புக்கு கட்டுறேன், நான் தான் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே செய்கிறேன். நீங்கள் ஒரு தகப்பனாக செய்ய வேண்டிய கடமையை விட்டு வெளியே போயிட்டீங்க. உங்களுடைய வசதியை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய சுகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க. நான் ஒரு தாயா 2 குழந்தைகளை வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அவங்க தரப்பில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன், லவ்டேல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இவங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்குறாங்க. 2 குழந்தைகள் இருக்குது. பின்னாடி அந்த லவ்டேலுங்கிறது அதுக்கு நிறைய அந்த காட்சிக்கு நம்ம வச்சுக்கலாம், டீகோட் பண்ணலாம். இன்னமும் காதலோட 2 குழந்தைகள் இருக்கேன், இன்னும் உங்கள் மீது அந்த காதல் இருக்கு, 2 குழந்தைகளோட நான் நிற்கிறேன், அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறேங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து நினச்சா ஃப்ளைட்டில் போகலாம், நினச்சா வந்து காரில் போகலாம், எப்படி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் 2 குழந்தைகளோட காதல் லவ்டேலுங்கிற இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறது அதை ஒரு மைலாட்டி சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அதில் ஒரு பையன் வந்து கொஞ்சம் சின்ன வயசு பையன், ஒரு பையன் நல்லா மெச்சூர்டாக இருக்கு. அந்த பையன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் நல்லா தெரியும், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒரு 12-11 வயசு பையன் மனதை எப்படி பாதிக்கும்? மீம்ஸ் வருது, ட்ரால்ஸ் வருது. அந்த பையனுடைய மனநிலை, எனக்கு அந்த பையன் வீடியோ பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்மா வந்து உட்காந்துருக்காங்க சோகமாக, பக்கத்தில் இன்னொரு பையனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு பையன் கொஞ்சம் மெச்சூர்டான பையனாக இருக்கிறான். அந்த பையன் வந்து வீடியோலாம் பார்க்குறான். அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப அது நமக்கு உண்மையில ரொம்ப ஒரு மனதை கலங்கடிக்கக்கூடிய விஷயம். அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 12 வயசு பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஜாலியாக அப்பா அம்மாவோட ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டிய ஒரு வயசில் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை அந்த பையன் எப்படி ஃபேஸ் பண்ணி கடந்து வர போகிறான்? இதுதான் வந்து ஒரு பிரச்சனை. தனிப்பட்ட நபர்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ குடும்பத்தில் குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கலாம், இப்படி வேணாலும் இருந்துக்கலாம்.
ஆனா அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது. இந்த பூமிக்கு அந்த குழந்தைகள் அப்பா அம்மா நம்பி தானே வந்திருக்கு. அப்படிங்கும்போது அதை நீங்க எவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிடலாம். இதுவரைக்கும் ரவி சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளுமே இன்னைக்கு வந்து பொய்யா போச்சுல. அந்த எல்லாருடைய பத்திரிகையாளர் கோபமும் சந்திப்பு அதான். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பார்த்தீங்கன்னா, நான் பசங்க கூடலாம் பேசிட்டு தான் இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பசங்க ஒட்டுமொத்தமா வந்து ரவி கூட பேசுற மாரி இல்ல ரவி கிடையாது. ஓப்பனா ஒண்ணு உடைச்சு சொல்லணும்னா, ரவி தன்னிலை மறந்திருக்கிறாருங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. ஏன்னா பேசிக்கா ரவியினுடைய கேரக்டர் எப்படின்னா, குழந்தைகள் மேல ஒரு அஃபெக்ஷனான நபர் தான். குடும்பத்தின் மீது ஒரு அஃபெக்ஷனான நபர் தான். இப்ப என்ன தகவல் சொல்றாங்கன்னா, யாரோடையுமே அவர் தொடர்புல இல்ல. எல்லார விட்டுமே கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. ஏதோ ஒரு மயக்கத்தில், ஒரு கிறக்கத்தில் இருக்கிறாரு. நீங்க சமீபத்தில அவருடைய ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் பார்க்குறப்பயே நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு ஹைலி டிப்ரஷன்ல ஏதோ ஒரு கலக்கத்துல இருக்கிறாருங்கிற மாரி தெரியுது. அதை இவங்க கணிசா பயன்படுத்திக்கிட்டாங்களோ! ம். அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. எப்படியா இருந்தாலும் இந்த சமீபத்தில நெறைய சினிமா பிரபலங்கள் வந்து டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் கூட, குடும்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க. ம். உதாரணத்துக்கு தான் பிரபுதேவா. பிரபுதேவா காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2 குழந்தைகள் இருக்கு. ஆனா அவருக்கு டைவோர்ஸ் ஆயிருச்சு. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறது இப்போ வரைக்கும் நான் சமீபத்தில பிரபுதேவானுடைய பேட்டி குடுத்தாங்க. பேட்டி குடுத்துருக்காங்க. அவ்வளவு உயர்வா பேசுறாங்க பிரபுதேவாவ. டிவோர்ஸ் ஆயிருச்சு. கணவன் மனைவி தனியா இருக்கிறாங்க. ஒரு சமீபத்தில நடந்த ஒரு ஈவென்ட்ல தன் பையன கூட்டு போய் டான்ஸ் ஆட வைக்கிறாரு. குழந்தைகளுக்கு வேணுங்கிறது எல்லாம் அவர் தான் பண்றாரு. குழந்தைகளுக்கு வேணுங்கிற சில முக்கிய முடிவுகள் நாங்க 2 பேரும் பேசி தான் எடுக்கிறோம். ம். லீகலா டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. ம். அப்ப குழந்தைகள் எந்த விஷயத்தில அஃபெக்ட் ஆயிறக்கூடாதுன்னு அப்படி இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவரும் டிவோர்ஸ் ஆயிட்டாரு. லலிதா குமார் டிவோர்ஸ் ஆயிட்டாரு. குழந்தைகள இவர் தான் பார்த்துக்கிறாரு. வேணுங்கிற முடிவுகள், வேணுங்கிற விஷயங்கள் பண்றாங்க. அதெல்லாம் ஒரு மெச்சூர்டான டிவோர்ஸ். ரவி எடுத்தது அவசரப்பட்டுட்டாரோ? ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனே கார்ல திரும்பி போறாங்க கோர்ட்ல இருந்து. இல்ல இதெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க. ம். இதே மியூசிக் டைரக்டர் ம். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரு ஒரு சில படங்களுக்கு இசையமைச்சாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ம். அவருக்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனைவி கோச்சிட்டு ஊருக்கு போயிறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. ஊர்ல இருந்து திரும்பி வர்றாங்க. காலையில இவங்க வீட்ல தான் இறங்குறாரு. ம். 2 பேரும் தான் அவங்க வீட்ல தான் இறங்குறாங்க. இவர் டிஃபன் வாங்கி குடுக்குறாரு. 2 பேரும் சாப்பிடுறாங்க. ம். கேப் புக் பண்ணி கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க திருப்பி. சாயங்காலம் அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு இவங்க வண்டியில இந்த பக்கம் இவர் போறாரு. இவர் இந்த பக்கம் போறாங்க. இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கலாம் கூடயே இருந்து பார்த்த ஒரு சம்பவம். ம். அதெல்லாம் வந்து என்னன்னா, அப்படி மெச்சூர்டு தான். ஒரு புரிதல் தான். பாய் போயிட்டு வரியா? ஓகே நம்ம பிரிஞ்சுட்டோம். திரையுலக பொறுத்தவரைக்கும் டிவோர்ஸ்ங்கிறது நார்மல் தான். ஆனா இந்த மாதிரி திரை divorce வந்து உலகன்றத நடந்தது ஒரு இல்ல. நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். ஓகே. எல்லாத்துலயுமே இன்னைக்கு இருக்கு. ஓகே. திரை உலகத்தை சேர்ந்தவர்கள்ன்ற செலிபிரிட்டினால வெளியில தெரியுது. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாரி வெளியில வந்து நெறைய பேர் நீ குடுக்க மாட்டேன், டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா திரையுலகுல இந்த மாரி சண்டை நடந்திருக்கான்னு கேட்கிறேன். ஒருத்தர் டிவோர்ஸ் கேட்டு இன்னொருத்தர் குடுக்காம இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இப்ப ஆ. சமீப காலங்கள்ல இல்ல. இல்ல. வேற தனுஷ், ஐஸ்வர்யாவா இருக்கட்டும், பிரகாஷ்ராஜ், லலிதா குமாரியா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ், சைந்தவியாக இருக்கட்டும், பிரபுதேவா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாரு. அந்த மாதிரி மியூச்சுவலா குழந்தைகளுக்காக பிரச்சனை வேணாம். ம். ஏன்னா நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றப்ப அது வேற வேற மாதிரியான அந்த குழந்தைகளை பாதிக்கும். அப்பா வெளியில இருக்கிறாரு, அம்மா வெளியில இருக்கிறாங்க. நீங்க இருங்க. அப்படி அந்த ஒரு விவரம் தெரிகிற வரைக்கும் அந்த குழந்தைகள் அந்த 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 ஒரு அரவணைப்பிலேயே அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதிக்காது. இப்போ இந்த இத்தனை சண்டை, அப்பா வேற ஒரு பொண்ணோட வர்றாரு. தொடர்ந்து அவரை பத்தி செய்திகள் வருது. அம்மா பதிலுக்கு பேசுறாங்க. அவங்கள பத்தி செய்திகள் வருது. அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சு ஒரு பையன் பார்க்குறப்ப, அந்த பையனுடைய ஃபியூச்சர் பாதிக்கும். ம். கல்வி பாதிக்கும். எல்லாமே பெரிய பாதிக்கக்கூடிய விஷயம். இதை ஆனா வந்து ஜெயம் ரவி பண்ணது பெரிய தப்புனா, ஆர்த்தியும் வந்து விடாப்பிடியா இருக்கிறதும் ஒரு தவறு அப்படின்னு தான் புரிந்து கொள்ளப்படுமா? இல்ல ஆர்த்தின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல 2 குழந்தைகளுக்கு அப்பா நீங்க தானே நான் உங்கள விட்டு கொடுக்க ஏன்னா 2 மாட்டேன்றாங்க. பேரும் மாத்தி மாத்தி ஈகோல சண்டை போட்டுக்கிற மாரி இருக்குது. இது வந்து நெறைய இத வச்சு நெறைய ட்ரால் வருது, நெறைய மீம்ஸ் வருது. ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து இவங்களும் ஒரு காரணமா இல்ல இருக்காங்க. காரணமா இருக்குன்னா, அதை முதல்லயே வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிருக்கணும். கணவன் மனைவியாக தனியாக இருக்கிற வரைக்கும் அவங்களோட இந்த பிரச்சனை வந்ததில்ல. 3வதாக அவங்க தரப்பு கம்பெனி உள்ள வருது. அதுல படம் பண்றாரு. அதுல இருந்து தான் பிரச்சனை அதிகமா போகுது. அப்ப அதிகமாக போறப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, குறைந்தபட்சம் அத ஸ்டார்ட்டிங்லயே இது வேற மாரி போகுதுன்னு தெரியாதா? ம். இந்த பிரச்சனை வேற மாரி போகுதுங்கிறது நீங்க கண்ட்ரோல் எடுத்துடலாம்ல. அப்போ ஆரம்பத்துலலாம் நீங்க விட்டுட்டீங்க. ஜெயம் ரவிய நீங்க விட்டுட்டு கை மீறி போக மாட்டார்ன்னு நினைச்சு கை மீறி போயிட்டாரு. இப்ப ஒரு தவறு நடக்குதுன்னா 2 பக்கமுமே காரணங்கள் இருக்கும். அப்படி ஒண்ணும் நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மனம் வெறுத்து ஒரு மனிதன் வெளிய விட்டு விட்டு போறான். 15 வருஷம் வாழ்ந்த கூட படுத்திருந்த குழந்தைகள தோள்ல தூக்கி வந்த குழந்தைய விட்டுட்டு வேணான்னு வெறுத்து போறான் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ம். பார்க்கணும். நீங்க ஒரு தரப்பை நம்ம சொல்ல வேணாம். இவ்வளவு தூரம் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மென்ட்டா இருந்த ஒரு ஹீரோ, ஒரு நபர் ஃபேமிலியே வேணாம். குழந்தைகள் மீது மிகப்பெரிய அட்டாச்மென்ட்டா இருந்த நபர், வேற பெர்சனலா ஃப்ரெண்டோ, வேற ஹேபிட்ஸோ, பார்ட்டியோ, வேற அந்த மாரியான சினிமாவுல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா, 20 வருஷமா எந்த விதமான கிசுகிசுக்கும் இல்லாத ஒரு நபர் வந்து, வேணான்னு வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது, இவங்க சைட்லயும் இருக்குல்ல. ஓகே. அந்த அளவுக்கு நீங்க ஏன் அவர விட்டீங்க? ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவரு வெறுத்து போறாரு அப்படின்னு நீங்க அத வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ம்.
குழந்தைகளை காமிச்சு வேற வேற பக்கம் மைண்டை டைவர்ட் பண்ணி அதை உள்ள கொண்டு வரக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்கணும். நீங்க எப்படியா இருந்தாலும் போக மாட்டாரு அவரு. வேற எங்க போக போறாரு? நம்மளை விட்டா யார் இருக்கா? அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் மேலும் மேலும் அடுத்தது சாது மிரண்டால்ன்ற மாதிரி தான். ஏறக்குறைய ரவியோட லைஃப்ல அது மாதிரி தான். அது ஃபேமிலி குழந்தைங்கள்ன்ற அட்டாச்மெண்ட்டோட உள்ள நபர் தான். அதை மாற்று கருத்து கிடையாது. இவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்க தரப்புலையும் தவறு இருக்கு. தவறுலாம் இல்லாமலாம் கிடையாது. இந்த அளவுக்கு வெறுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு தவறு நடந்திருக்கு. அது நீங்க ஆரம்பத்திலே சரி செஞ்சிருக்கணும். சரி இவ்வளவு பிரச்சனை நடந்தபோது கோர்ட்ல இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா தெளிஞ்சு வந்துருவாங்க. சரியாகி வந்துருவாங்கன்றது தான் கோர்ட் இவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்கு. அந்த இதுக்கும் மேலும் மேலும் தானே போகுது. இப்ப ரவி அந்த கூட்டத்தை கூட்டு வந்ததுக்கு காரணமே அந்த கல்யாணத்துக்கு கூட்டு வந்தது காரணமே உறுதிப்படுத்துறாரு. மீடியாவுக்கு உறுதிப்படுத்துறாரு, தமிழ் சினிமாவுக்கு உறுதிப்படுத்துறாரு, தமிழ் ரசிகர்களுக்கு உறுதிப்படுத்துறாங்க இவங்க தான் எனக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு. ஒரு மனைவி ஸ்தானத்துல கூட்டு உட்கார்ந்து உறுதிப்படுத்துறாரு. இதை பார்த்து அவங்க வந்து கோவப்பட்டு டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிருக்காரு அவர். ஓகே. ஆனா அவங்க இனிமேல் கொடுக்கவே மாட்டாங்கிறது தான் சிக்கல். இப்ப என்னன்னா 2 பேருமே எல்லை மீறி போயிட்டாங்க இந்த பிரச்சனை. ஆனா இதுல பாதிக்கப்படுறது அந்த குழந்தைகள் தாங்கிறது பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. குறிப்பா திரையுலகில இருந்து பாத்தீங்கன்னா குஷ்பு ஆகட்டும், அர்ச்சனா கல்பாத்தி அந்த வீடியோக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஆர்த்திக்கு ஆதரவா வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ திரையுலகில இருந்து ஆர்த்திக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்குதா? ஏன்னா ஜெயம் ரவிக்கு ஆதரவா வந்து வெளிப்படையா யாரும் பேசல இல்லையா? இல்ல எப்படி ஆரம்பத்தில் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு பிறகு தப்பான விஷயம் அது. நீங்க வந்து டைவர்ஸ் ஆகல, ஒண்ணுமும் வந்து உங்க மனைவியா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பொது இடங்கள்ல நீங்க வந்து அவங்கள வந்து காயப்படுத்துற மாதிரி, அவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க வந்து கூட்டு வந்து போறது தப்பான விஷயம் அது. அதை வந்து யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. திரையுலகத்தை சார்ந்த பலரும் இன்னைக்கு ஆர்த்தி பக்கம் நிற்கிறாங்க. குஷ்புவா இருக்கட்டும், ராதிகாவா இருக்கட்டும், மெஹமானா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் தொடர்ந்து நாங்க அவங்க பக்கம் நிற்கிறோம், கவலைப்படாதீங்க, சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படி தலைகீழா மாத்திட்டாரு. ரவி மேலும் மேலும் தவறு பண்ணிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். தனக்கு இருந்த இமேஜை ஒட்டுமொத்தமா ஒட்டச்சு காலி பண்ணிட்டாங்க. ரவிக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. அது கேர்ள்ஸ்ல. அது வந்து 35-40 வயசுல இருக்க மெச்சூர்டான கேர்ள்ஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணாங்க. ஒரு டீசெண்டான நடிகர் அப்படிங்கிற முத்திரை இருந்துச்சு. எல்லாத்தையும் இந்த விஷயத்துல கனிஷா விஷயத்துல வந்து தன்னுடைய இமேஜை கெடுத்துட்டார். இதனால திரைப்படத்துல அவருக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா, இந்த மன அழுத்தம் இருக்கு இல்லையா, அதனால வந்து நீங்க சரியான கதைகள் தேர்ந்தெடுக்க முடியாது, சரியா நடிக்க முடியாது, முகத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வராது. இப்பயே பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சோர்வாவே இருப்பாரு. என்னதான் 2 குழந்தையை விட்டுட்டு அவர் போய் அங்க இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய இயக்கம் அவருக்கும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அவ்வளவு ஒன்றும் கல்லஞ்சக்காரர்லாம் கிடையாது. அப்ப அந்த அவர் கேரியரும் பாதிக்கும். இது வந்து சுமூகமாக சீக்கிரம் முடிக்கிறது தான் 2 பேருக்கும் நல்லது. குறிப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி கனிஷாவும் திருமணம் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி அவர் கூட்டு வந்தது தவறு. இப்போ திருமணம் பண்ணாருன்னா இன்னும் பெரிய டிசாஸ்டர் ஆயிரும்ல. திருமணம் பண்ண முடியாது, லீகலா திருமணம் பண்ண முடியாது. கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கிறப்ப அவங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஆர்த்தியின் மனைவி தான், ரவியின் மனைவி தான் ஆர்த்தி. அப்படிங்கும்போது எப்படி நீங்க இன்னொரு திருமணம் பண்ண முடியும்? லிவிங்ல இருக்கலாம் இருக்கிறாங்க. பட் இப்படியே தான் இருக்க முடியும். நீங்க லீகலா திருமணம் அவங்க டைவர்ஸ் மனசொத்து டைவர்ஸ் கொடுத்தா தான் நீங்க வந்து திருமணம் பண்ண முடியும். அது வரைக்கும் பண்ண முடியாது. அது வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படியே தான் போக போகுது. ஆனா கெனிஷா எப்படி ஜெயம் ரவி வந்து இவ்வளவு கண்ட்ரோல் எடுத்தாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு டிப்ரெஷன்ல வந்து இருக்கிறப்ப தனக்கு ஆதரவாக யார் பேசினாலும் அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க. ஓகே. அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி. நீங்க நிறைய இந்த மாதிரி சம்பவங்களை ஒயின் ஷாப்ல பார்க்கலாம். தனியா உட்காந்துருப்பான், ஒரு கட்டிங் வாங்கிட்டு வந்து தனியா உட்காந்துருப்பான் யார்ட்டையாவது பேசுறதுக்கு. அதனால சேம் ப்ராப்ளம் தான் உட்காந்தான்னா கட்டிங் சேர்ந்து புல்லு வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல ஒரு ஆறுதலுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாத நேரத்துல கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அது எல்லா நீங்க செலிபிரிட்டியா இருக்கட்டும், சாதாரண ரோட்ல திரியறவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவனுடைய பிரச்சனையை நீங்க கேட்கறதுக்கு இங்க ஒரு ஆள் இருக்கா உலகத்துல, அவன் நீயும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிடும். அப்ப இங்க இருந்து ஒரு டிப்ரெஷன்ல, ஒரு மன அழுத்தத்துல அங்க இருந்து அப்படியே கிளம்பி எங்கேயோ கண்காணாத போற இடத்துல ஒரு ஜீவனை பாக்குறாரு. நம்ம இவர் சொல்றதெல்லாம் சரிங்கிறாங்க. அதுதான் உலகத்துல முதல்ல விஷயம். நீங்க ஒரு மனிதனை வந்து நீங்க சொல்றது பூரா சரியான விஷயம், கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க ஆரம்பத்துல. அப்போ ஒரு பெண்ணா இருக்கிறப்ப அவங்க வந்து ரவியினுடைய அந்த ஆதங்கத்தை, வேதனைகள்லாம் கேட்கிறப்ப அவங்க ஆமா உங்க பக்கம் தான் நியாயம், நீங்க செஞ்சதுதான் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு ஒரு ஆறுதலா வார்த்தைகள் பேசுறப்ப அந்த பக்கம் முழுவதுமாக சாஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஏன் நீங்க போக விட்டீங்க? 15 வருஷம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில ரவியினுடைய பிளஸ் மைனஸ் உங்களுக்கு தெரியாதா? ரவி எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கு தெரியாதா? எதை வந்து நீங்க வந்து அவர்கிட்ட டச் பண்ணா அவர் ஆஃப் ஆவார்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்கல்ல. அந்த அளவுக்கு நீங்க அவர் மனதை வந்து கல்லாக்கக்கூடிய அளவுக்கு சில வேலைகள் அங்க உள்ள நடந்திருக்குங்கிறது உண்மைதான். அதை மறுக்கவே முடியாது. சாதாரணமாலாம் ஒரு மனிதன் வந்து 2 குழந்தைகளை தூக்கி வளர்ச்சிட்டு இருக்க வளர்ந்த குழந்தையை விட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மனது
காயப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க உங்க தரப்புலயும் சில தவறுகள் இருந்திருக்கு, அது சரி செய்ய தவறிட்டீங்க. அத கனிஷா வந்து கரெக்டா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஜெயம் ரவி விவகாரம் தொடர்பாக விரிவாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி.